வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடல் அடக்கம். போப்பாண்டவரின் இந்திய தூதர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் முதல்வர் பங்கேற்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் என்ற அறிவிப்பால் அனலில் தவித்த மக்கள் மகிழ்ச்சி. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஜென்மராக்கினி பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ரோம் நகரில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் கர்தினாலாக இருந்த சைமன் லூர்துசாமி கடந்த 2ஆம் தேதி மரணமடைந்தார். மறைந்த கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடல் நேற்று முன்தினம் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் புதுவை வந்தது. புதுவை காந்தி வீதியில் உள்ள பெதி செமினார் பள்ளி அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு கவர்னர் வீரேந்திர கட்டாரியா, முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், கண்ணன் எம்பி, முன்னாள் மத்திய மந்திரி நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், தமிழகம் மற்றும் புதுவை பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து திங்கட்கிழமை காலை 10 மணி வரை அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இதனையடுத்து கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடல் அங்கிருந்து ஊர்வலமாக மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு போப்பாண்டவரின் தூதர் சால்வே தோரே பொனாக்கியா தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. தொடர்ந்து போப்பாண்டவரின் இரங்கல் செய்தி வாசிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் சூசையப்பர் கேபி அடியில் கர்தினால் லூர்துசாமியின் உடல் புதைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள கர்தினல்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருமார்கள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் கர்தினால் லூர்துசாமியின் சொந்த ஊரான கல்லேரி பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். கர்தினால் லூர்துசாமியின் உடல் அடக்கத்தை முன்னிட்டு திங்கட்கிழமை புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதால் 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் காற்றினை தமிழகத்தின் ஊடாக ஈர்த்த காரணத்தினால் வட தமிழகத்தில் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் சென்னையில் சில பகுதிகளிலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து கேரள கடலோரம் மற்றும் கர்நாடக கடலோர மாவட்டங்களில் பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்யும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக காஞ்சிபுரம், காட்டுக்குப்பம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கொலப்பாக்கம், கேளம்பாக்கம், செம்மனப்பாக்கம் 6 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும், ஸ்ரீபெரும்புத்தூர், நுங்கப்பாக்கம் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத போக்குடன் செயல்பட்டு வரும் துணைநிலை ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நிழல் அரசு நடத்துவதை கண்டித்தும், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே அரசு அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றும், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநரின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும், இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வரும் ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தும் வகையில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் திங்கட்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு இயக்க தலைவர் ஜெகநாதன் தலைமை தாங்க இதில் 15 அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவை எம்பி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தொண்டர்கள் ஜிக்மரில் ரத்த தானம் செய்தனர். புதுவை பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரசார் மற்றும் ஆதரவாளர்கள் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி ஜிக்மர் மருத்துவமனையில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் குருதி கொடை வழங்கினர். இதன் தொடர்ச்சியாக கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன.
புதுவை காமராஜ் சாலையில் ஆட்சி பொருட்களின் விற்பனை மையத்தை அதன் நிறுவனர் பத்மசிங் ஐசக் திறந்து வைத்தார். புதுவை காமராஜ் சாலையில் ஆட்சி பொருட்களின் பிரத்யேக விற்பனை நிலைய திறப்பு விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. இதனை ஆச்சி மசாலா நிறுவனத்தின் நிறுவனர் பத்மசிங் ஐசக் திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், மக்களுக்கு தேவையான 20க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயற்கை மூலிகையினால் ஆன பொருட்கள் சிறந்த தரத்தில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்றும், இதுபோன்ற பொருட்கள் அனைத்தும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் இதுபோன்ற விற்பனை நிலையங்களை திறந்து வருகிறோம் என்றார். வரும் காலத்தில் இன்னும் 100 பொருட்களை அறிமுகப்படுத்த உள்ளோம் என்ற அவர், இந்த பொருட்கள் மக்களுக்கு எளிதாக கிடைக்க ஆட்சி பிரத்யேக விற்பனை நிலையங்கள் ஏதுவாக இருக்கும் என்றார். இந்நிகழ்ச்சியில் ஜேகே ட்ரேடர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி, ஆச்சி மசாலா இயக்குனர் அபிஷேக் ஆபிரகாம், விற்பனை மேலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் மீன் விற்கும் பெண்ணிடம் 5 வயது சிறுமியை ஒப்படைத்துவிட்டு தலைமறைவான பெற்றோரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை வெங்கடசுப்பா சிலை அருகில் காசியம்மாள் என்ற பெண் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். வியாழக்கிழமையன்று இவரிடம் அப்பகுதியில் கட்டிட வேலை செய்யும் சந்தியா என்பவர் தனது 5 வயது மகள் பச்சவள்ளியை ஒப்படைத்துவிட்டு திருமணத்திற்கு சென்று வருவதாக கூறியுள்ளார். இதன்படி மாலை வரை மகளை சந்தியா தேடி வராததால் பச்சவள்ளியை காசியம்மாள் தனதுடன் அழைத்து சென்றுள்ளார். அங்கும் மகளை தேடி தாய் வராததால் அதிர்ச்சியடைந்த காசியம்மாள் வெள்ளிக்கிழமையன்று உருளையன்பேட்டை போலீசாரிடம் பச்சவள்ளியை ஒப்படைத்தார். இதுகுறித்து வழக்கு பதிந்த போலீசார் சிறுமியின் தாயை தேடி வருகின்றனர். புதுவை பல்கலைக்கழக முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சமூக அமைப்பின் கலந்தாய்வில் வலியுறுத்தல். புதுவை பல்கலைக்கழகத்தை பசுமையாக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் பிரகடனத்தை வெளியிட்டார் துணைவேந்தர் சந்திரா. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பல்கலைக்கழக முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பல்வேறு அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை பல்கலைக்கழக ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், அதிகார துஷ்பிரயோகம், சட்ட விதி மீறல்கள் குறித்து விவாதிக்கவும் அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடவும் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்கினார். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெருமாள் நிலவழகன், மதிமுக சடகோபன், தேசிய தமிழர் களம் அழகிரி, லோக்ஜன சக்தி புரட்சிவேந்தன், அரசு ஊழியர் சம்மேளனம் பாலமோகனன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், தமிழர் களம் பிரகாஷ், பெரியார் தீவி கழகம் கோகுல் காந்திநாத், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அஷ்ரப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் புதுவை பல்கலைக்கழகத்தில் 16 படிப்புகளில் உள்ளது போல் மற்ற 40 படிப்புகளிலும் 25% இட ஒதுக்கீட்டை இந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும். பல்கலைக்கழக துணைவேந்தராக சந்திரா பதவியேற்றது முதல் நடந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அவரது பணி நியமனத்துக்கு எதிரான வழக்கு சென்னை ஐகோர்ட்டில் நிலுவையில் உள்ளதால் இவ்வழக்கு முடியும் வரை துணைவேந்தர் எந்த கொள்கை முடிவையும் முக்கிய பதவிகள் நிரப்புவதையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இதில் கட்சி அமைப்பு தலைவர்கள் உள்ளடக்கிய புதுவை பல்கலைக்கழக பாதுகாப்பு குழு உருவாக்குவது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டன. புதுவை பல்கலைக்கழக வளாகத்தை பசுமையாக்கும் முயற்சியில் ABSCC அமைப்பு ஈடுபட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகத்தை பசுமையாக மாற்றும் முயற்சியில் ABSCC அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இந்த அமைப்பு உலகம் முழுவதும் 40 நாடுகளில் இதுவரை 468 பல்கலைக்கழகங்களின் வளாகத்தை பசுமையாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது இந்த அமைப்பில் புதுச்சேரி பல்கலைக்கழகமும் இணைந்துள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் தின பிரகடனத்தை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி வெளியிட ABSCC அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நந்திவர்மன் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் பொய்யாமொழி, ஆய்வாளர் கோல்டா எட்வின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை அந்தோணியார் ஆலய திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தேர்பவனியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை காலை கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கேரள சுல்தான்பேட்டை ஆயர் பீட்டர் அபீர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக மாலையில் தேர்பவனி நடத்தப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா நாட்களில் தினமும் மறையுறை தேர்பவனி நடைபெற உள்ளது. வருகிற 15ஆம் தேதி விழுப்புரம் சித்தனாங்கூர் எம்மாவூஸ் ஆன்மீக மைய இயக்குனர் பீட்டராஜ் தலைமையில் கூட்டு திருப்பலியும் அன்று மாலை ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கர்தினால் சைமன் லூர்துசாமியின் உடல் அடக்கம். போப்பாண்டவரின் இந்திய தூதர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் முதல்வர் பங்கேற்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் என்ற அறிவிப்பால் அனலில் தவித்த மக்கள் மகிழ்ச்சி. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.